ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆசீர்வாதத்தை தவற விடுதல். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம். 1799 ஆண்டில் கொன்ராட் ரீட் எனும் 12 வயது சிறுவன் கரோலினாவில் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் மின்னும் ஒரு பாறையை கண்டெடுத்தான். புலம்பெயர்ந்த ஏழை விவசாயியான தன் அப்பாவிடம் அதை காண்பிக்க வீட்டிற்கு கொண்டு வந்தான். அந்த பாறையின் மதிப்பு தெரியாத அவனுடைய அப்பா அதை கதவு நிறுத்தத்திற்கு பயன்படுத்தி கொண்டார். அந்த வழியாய் அவர்களின் குடும்பம் பல ஆண்டுகள் நடந்தே போயிருக்கின்றது. ஒரு நாள் அந்த 7.5 கிலோ எடை கொண்ட அந்த தங்க பாறையை அந்த ஊரில் வசிக்கும் நகை வியாபாரி பார்த்தார். உடனே இந்த விவசாய குடும்பம் செல்வந்தர்களாய் மாறினர். அவர்களுடைய அந்த நிலமே அமெரிக்காவின் தங்கம் கிடைக்கும் முதல் பெரிய நிலமாக அடையாளப்படுத்தப்பட்டது. சில நேரம் நம் சுய திட்டங்களையும் வழிகளையும் முன்னிறுத்தி ஆசீர்வாதங்களை கடந்து போவதுண்டு. கீழ்ப்படியாமையினால் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்ட பின்னர் தேவன் இஸ்ரவேலுக்கு மீண்டும் ஒரு மீட்பை அறிவித்தார். ஆனால் அவர்கள் எதில் குறைந்து போயினர் என்றும் அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று தேவன் அறிவிக்கிறார். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள் என்று அவர்களின் பழைய வழியை விட்டு புதிய வழிக்கு திரும்புவதற்கு உற்சாகப்படுத்துகிறார். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம், 18 வசனம், 20 வசனம். பாபிலோனிலிருந்து புறப்படுவது என்பது நம்முடைய பழைய பாவ வழிகளிலிருந்து அவருக்கு செவி கொடுத்தால் நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கும் தேவனிடத்தில் திரும்புவது என்று பொருள்படுகிறது. கூறினவர் ஜேம்ஸ் பேங்க்ஸ். தேவனோடு நடக்கும்போது நீங்கள் பார்க்க விரும்புகிற தேவனுடைய குணாதிசயம் எது? அவருடைய அன்பிற்குள் மற்றவர்களை நடத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அன்பான தேவனே, உம்மை போல் யாருமில்லை. உம்மோடு நடப்பதற்கும் நீர் மட்டும் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்குமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நாம் நம்முடைய தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.